ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ மகாபெரியவா சரணம். மகாபெரியவா தன்னோட எளிமையான வாழ்க்கை முறையால நாம எப்படி வாழணும்னு வாழ்ந்து காட்டியிருக்கார். அவரோட உபதேசங்கள், கருத்துகள் எல்லாமே தெய்வத்தின் குரல்னு ஒரு புத்தகமா வெளியாகி இருக்கு. அந்த புத்தகத்தோட ஆடியோ புக்கை நம்ம சேனல்ல தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதோட பிளேலிஸ்ட் லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நீங்க அதை உபயோகம் செஞ்சு தெய்வத்தின் குரல் புத்தகம் படிங்கன்னு அன்பா கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாம மகாபெரியவாளோட பக்தர்கள் அனுபவங்களை என்னால முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து நம்ம சேனல்ல சொல்லிண்டே வரேன். அதுக்குண்டான பிளேலிஸ்ட் லிங்கையும் கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தொடர்ந்து கேளுங்க. ஒரு பக்தரோட ஒரு தனித்துவமான அனுபவத்தை இந்த வீடியோல பார்க்கலாம். பெத்தவங்க செய்யற பாவம் பிள்ளைகளை போய் சேருமா? ஸ்ரீ மகாபெரியவா கொடுத்த தெளிவான விளக்கத்தை இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ண போறேன். நாமளும் ஸ்ரீ மகாபெரியவாளோட அறிவுரையை ஏத்துண்டு அவர் காட்டிய வழியில் நடப்போம். கஷ்டமும் நஷ்டமும் அடுத்தவங்களால நமக்கு வராது. நாம செஞ்ச கர்ம வினையால தான் நமக்கு நன்மைகளும் தீமைகளும் வர்றது. சில பேருக்கு பிறந்ததுல இருந்தே நன்மை நடக்கும். சில பேருக்கு கொஞ்சம் தாமதமா நன்மை நடக்கும். சில பேருக்கு கடைசி வரை நன்மை நடக்காமலே போயிடும். இது அவங்களோட கர்ம வினையால நிர்ணயிக்கப்படுறது. ஒரு நாள் ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து ஸ்ரீ மகாபெரியவாளை தரிசனம் பண்றதுக்காக மடத்துக்கு வந்திருந்தாங்க. கணவன் மனைவி 2 பேர் முகத்திலையும் ஒரு சோகம். இவங்களோட தீராத துன்பத்துக்கு தீர்வை தேடி நொந்து போய் மகாபெரியவாளை பாக்குறதுக்காக மடத்துக்கு வந்திருந்தாங்க. யாரோ ஒரு பெரியவர் அவங்க கிட்ட, உங்க கஷ்டம் தீரணும்னா நீங்க மடத்துக்கு போய் ஸ்ரீ மகாபெரியவாளை ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்க கஷ்டம் எல்லாம் நிவர்த்தி ஆகும், உங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும்னு சொன்னார். பொதுவா பெரிய மகான்களை நாம தரிசிக்க வேண்டிய நேரம் வரும்போது இறைவனோட கருணையாலையும் அந்த மகான்களோட விருப்பத்தாலையும் அதற்கு உண்டான சூழல்கள் உருவாகும். நம்ம கஷ்டம் துன்பம் எல்லாமே அந்த சூழலை உருவாக்குற ஒரு மார்க்கம்தான். இந்த சூழல்ல அந்த மகான்கள் சொல்ற எளிய உபதேசங்கள் இருள இருக்கிற நமக்கு ஒரு விளக்கை ஏத்தி வைக்கும். அதுதான் அந்த மகான்களோட மகிமை. மகாபெரியவா அப்படிப்பட்ட ஆத்ம ஞானி. அவரோட எளிய உபதேசங்கள் நம்ம வாழ்க்கைய ஒளிமயமா மாத்தும். அந்த பெரியவர் சொன்னதை கேட்டு அவங்க 2 பேரும், அதாவது கணவனும் மனைவியும் மகாபெரியவாளை தரிசிக்க மடத்துக்கு வந்தாங்க. 2 பேரும் சேர்ந்துதான் மடத்துக்குள்ள வந்தாங்க. மடத்துக்கு வெளியில மகாபெரியவாளை சந்திக்கிறதுக்காக வரவேற்பறையில உட்கார்ந்திருந்தாங்க. அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு கட்டத்துல மனைவி என்ன பண்றாங்கன்னா, கணவனை பார்த்து கோபத்தோட எழுந்து கணவரை விட்டு ஒரு அடி தள்ளி போய் உட்கார்ந்துட்டாங்க. இத ஸ்ரீ மகாபெரியவா உள்ள இருந்து பார்த்துட்டே இருந்தார். உடனே பெரியவா அவரோட சீடனை கூப்பிட்டு அந்த மனைவிய மட்டும் உள்ள அழைச்சிட்டு வர சொன்னார். அந்த மனைவியும் உள்ள வந்து மகாபெரியவாளை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு முகத்துல கலக்கத்தோட குழப்பத்தோட தயங்கி நின்னுட்டு இருந்தாங்க. உடனே மகாபெரியவா அந்த பெண்ணை உட்கார சொன்னார். அப்புறம் பெரியவா பொறுமையா பேச ஆரம்பிக்கிறார். உன்னோட பையன் பித்து பிடிச்ச மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் உன்னுடைய கணவன் வழி சொந்த பந்தங்கள் கிடையாது. அத நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். உன்னுடைய கணவரையோ உன் கணவரோட சொந்த பந்தங்களையும் நீ திட்டி சாபம் கொடுத்துட்டே இருக்கிறதால உன்னோட பையனுக்கு நிச்சயமா உடல்நிலை சரியா போகாது. அடுத்தவங்களை எப்பவுமே தூற்றிக்கொண்டே நிந்திக்கிறவங்கள அந்த அம்பாள் கூட நிச்சயம் மன்னிக்க மாட்டா. உன் மகனுக்கு தானா எல்லாம் சரியா போகும். இப்படி மகாபெரியவா அந்த பெண் கிட்ட பேசிட்டு இருந்தார். ஸ்ரீ மகாபெரியவா இதெல்லாம் சொன்னதும் அந்த பெண்ணுக்கு ஒரே ஆச்சரியம். நாம எதுவுமே சொல்லலையே, நம்ம மனசுக்குள்ள இருக்கிறத பெரியவா அப்படியே சொல்றாரேன்னு நினைச்சு பிரமிச்சு போய் நின்னுட்டான். தொடர்ந்து மகாபெரியவா அந்த பெண் கிட்ட பேசுறார். கஷ்டமும் நஷ்டமும் அடுத்தவங்களால நமக்கு வராது. நாம செஞ்ச கர்ம வினையின் மூலமா தான் நமக்கு நன்மைகளும் தீமைகளும் வர்றது. சில பேருக்கு பிறந்ததுல இருந்தே நன்மை நடக்கும். சில பேருக்கு சில காலம் கழிச்சு நன்மை நடக்கும்.
சில பேருக்கு கடைசி வரை நன்மை நடக்காமலே போயிடும். அது அவங்கவங்களோட கர்ம வினையால நிர்ணயிக்கப்படுறது. நீ தினமும் ஸ்லோகங்கள் சொல்றதும் சுவாமிக்கு பூஜை பண்றதும் பெருமைக்காக பண்ணக்கூடாது. அது உன்னோட கொடுப்பின. ஆத்மார்த்தமா பண்ணணும். தினமும் வீட்டை சுத்தம் செஞ்சு வாசல்ல கோலம் போடுறது, பூஜை செய்யறது, விளக்கேத்தி வைக்கிறது, இதெல்லாம் மங்களகரத்துக்காக பண்றோம். மனச தூய்மையா வச்சுக்கிறதுக்காக பண்றோம். இதையெல்லாம் செஞ்சுட்டு மனசுல அழுக்கோட இருந்தா உன்னோட கஷ்டங்கள் தீர போறது இல்ல. இப்படி மகா பெரியவா அந்த பெண்ணுக்கு புரியுற மாதிரி சில விஷயங்களை சொல்லி முடிச்சார். அப்புறம் அந்த பெண்ணை வெளியில உட்கார சொல்லிட்டு அவங்க கணவரை மட்டும் உள்ள வர சொன்னார். அவரும் உள்ள வந்து மகா பெரியவாளை பார்த்து தரிசனம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டார். மகா பெரியவா முன்னாடி அமைதியா உட்கார்ந்திருந்தார். 10 நிமிஷம் அப்படியே அமைதியா நேரம் போச்சு. அப்புறம் வெளியில உட்கார்ந்திருந்த அவரோட மனைவியையும் உள்ள அழைச்சிட்டு வர சொன்னார். கணவனும் மனைவியும் சேர்ந்து ஸ்ரீ மகா பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிண்டா. மகா பெரியவா அவங்க 2 பேர்கிட்டையும் என்ன சொன்னார்னா, நீங்க 2 பேரும் இப்போ வீட்டுக்கு போங்கோ. ஒரு மண்டலத்துக்கு அப்புறம் உங்க பிள்ளையோட திரும்பவும் என்ன மகிழ்ச்சியோட வந்து பாப்பீங்க. இப்படி ஆசீர்வாதம் கொடுத்து அவங்கள வீட்டுக்கு அனுப்பி வச்சார். கணவன் மனைவி தம்பதியர்கள் வந்திருந்தாங்களே, அவங்களுக்கு ஒரே ஒரு பிள்ளை. அந்த குழந்தை பிறக்கும் போது புத்திசாலியாத்தான் பிறந்திருக்கான். நல்லா படிச்சான். அப்புறம் நல்ல வேலைக்கும் போனான். ஆனா வேலைக்கு போன சில நாட்கள்லயே அவனை அறியாமலேயே சில மாற்றங்கள் அவனுடைய உடம்புல நடந்திருக்கு. அதாவது அவனுக்கு பித்து பிடிச்ச மாதிரி ஆகிட்டான். யாருடைய துணையும் இல்லாம அவனால வாழ முடியல. சுருக்கமா சொல்லணும்னா பைத்தியமா மாறிட்டான். எவ்வளவோ டாக்டர்ஸ போய் பார்த்தும் அவனை குணப்படுத்த முடியல. கடைசியா அவங்க பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு கிடைக்குமான்னு மகா பெரியவாளை தேடி வந்தாங்க. இப்போ அதுக்கு தீர்வும் கிடைச்சிடுது. என்ன ஆச்சரியம்னா 48 நாட்கள் கழிச்சு கணவன் மனைவி மனநிலை சரியில்லாத அந்த பையன் 3 பேரும் மகா பெரியவாளை பார்க்க வந்தாங்க. 3 பேரும் வந்து ஸ்ரீ மகா பெரியவா கிட்ட பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடுதுன்னு சொல்லி ஆசீர்வாதம் வாங்கினாங்க. அப்போ மகா பெரியவா அவங்க கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களுக்கு காரணம் அடுத்தவங்க கிடையாது. நாம செஞ்ச கர்ம வினைதான் அதுக்கு காரணம். அது நம்ம பிள்ளைகளையும் போய் சேரும். அதனால கஷ்டம் வந்த உடனே அந்த கஷ்டத்தை வச்சு அடுத்தவங்களை நாம எப்பவுமே நிந்திக்க கூடாது. இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அந்த பெண் தன்னோட மகனுக்கு வந்த மனநோய்க்கு காரணம் கணவன் வழி சொந்த பந்தங்கள் தான்னு நினைச்சாங்க. கணவன் வழி சொந்த பந்தத்துல இருக்கிறவங்க எல்லாம் பித்து பிடிச்ச மாதிரி இருப்பாங்க. அந்த சுபாவம் தான் தன்னோட மகனுக்கும் வந்துடுதுன்னு நினைச்சாங்க. இப்படி அந்த பெண் தானே கற்பனை செஞ்சுக்கிட்டதுதான் காரணம். அதனால அவங்க கணவர் மேலையும் கோபப்பட்டாங்க. அவங்க செஞ்சது தவறுன்னு மகா பெரியவா சரியான நேரத்துல அவங்களுக்கு புரிய வச்சாங்க. அவங்களும் அவங்க செஞ்ச தப்ப உணர்ந்து தன்னை திருத்திக்கிட்டாங்க. அதனால பெத்தவங்க செய்யற பாவம் பிள்ளைகளை பாதிக்கும். பிரச்சனையே வந்தாலும் நாம அடுத்தவங்களை குறை சொல்லக்கூடாது. நம்ம பிரச்சனைக்கு நம்ம செஞ்ச கர்மவினைதான் காரணம்ங்கிற அந்த உண்மையை ஏத்துக்கிட்டு பிரச்சனைக்குண்டான தீர்வை தேடணும். கடவுள் அருளால நிச்சயமா கூடிய சீக்கிரம் நல்ல வழி கிடைக்கும். இன்பம் துன்பம் ரெண்டுமே நம்ம வாழ்க்கையில மாறி மாறி வரும். இது எதுவும் நிரந்தரம் கிடையாதுங்கிறத நமக்கு உணர்த்திண்டே இருக்கும். மகா பெரியவாவோட அருளால இந்த இன்பம் துன்பம் ரெண்டையும் சமமா பாக்குற மனோபாவம் நமக்கு வரட்டும். இந்த ரெண்டையும் இறை அனுபவமா பாக்குற பக்குவம் நமக்கு கிடைக்க நம்ம மகா பெரியவாள மனசார பிரார்த்தனை பண்ணிக்குவோம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.